கீரை நான் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், குட்டி ஸ்ப்ரவுட் வந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓ மை காட், ஸோ ஹாட். இன்றைக்கி முருங்கைக்கீரை மசியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் இல்லை 3/4 கப் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க. அது கூட சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக ஒன்று, இல்லைன்னா இது மாதிரி சாம்பார் வெங்காயம், பூண்டு, அப்புறமா கீரை நான் ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். நம்ம பருப்பு போடுறதுனால 1/2 கட்டு இருந்தால் கூட ஓகே தான். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சிடணும். ரொம்ப வேகக்கூடாது. நீங்கள் ஓப்பன் பாட்டில் வேணால் ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுட்டு அப்புறமா கீரை சேர்த்துடுங்க. பட் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு ரொம்ப ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துகிற போகிறேன். சைட் டிஷ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி சின்ன உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது பாயில் பண்ண வேணாம், நம்ம அப்படியே ராவாக உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆனால் பொடி பொடியாக கட் பண்ணோம். பொரியல் செய்ய போகிறோம், வாங்க பண்ணிடலாம். ஒரு பேனில் நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே. எண்ணெய் சூடானதும் சீரகம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ண உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். பொட்டேட்டோஸ் ஆல்மோஸ்ட் டன் பாருங்கள். கட் ஆகுது. இப்போ நம்ம மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், எனக்கு இன்னும் ஸ்பைஸாக வேணும்னா நீங்கள் பெப்பர் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு. பொட்டேட்டோ வந்து ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ன்றதுனால வெஜிடபிள்ஸ் சொல்லக்கூடாது, டியூபர் ஸ்டார்ச்சி ஃபுட்டுன்றதுனால சால்ட் கொஞ்சம் நிறைய போட வேண்டியிருக்கும். ஃபைனலாக ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 3 நான் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடணும். 3 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். சூப்பராக வெந்துடுச்சு பொட்டேட்டோஸ். நான் கொஞ்சம் கார்லிக்கும் ஆனியனும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஆனியன் பிடிக்குன்னா சேர்க்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் அந்த ஆனியன் க்ரன்ச்சியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் சேர்த்துருக்கேன். அவசியம் கிடையாது. நீங்கள் வெறும் கார்லிக், அதுவும் நான் ஒரு 8 கார்லிக் போட்டிருக்கேன். நிறைய உரிச்சிட்டேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல, அங்கே ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு 2 கார்லிக் தட்டி போட்டால் போதும், சும்மா வாசனைக்கே. ஆல்மோஸ்ட் டன். இப்போ என்ன பண்ணணும், கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடுங்க. இந்த ஹோல் டிஷ் வந்து மினிமம் ஃப்ளேம்லேயே ரெடி ஆகணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கறதில்ல. ஸோ இது சாப்பிட்ற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கார்லிக்கை வேணால் கொஞ்சம் குறைச்சிடுங்க. நான் காஷ்மீர் சில்லி போடுறதுனால உங்களுக்கு அப்படி கலராக தெரியுது. அந்தளவுக்கு ஸ்பைஸியாக கூட இருக்காது. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. வாங்க, கீரை வெந்துச்சு.
நீங்கள் ஓப்பன் பாட்டில் வேக வச்சிங்கன்னா கலரே மாறாது. நான் குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. வாங்க இதை மசிச்சிடலாம். பாருங்கள், கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் இப்படி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆறின உடனே நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். உங்கள்கிட்ட மத்து இருந்துச்சுன்னா இதிலே கல் உப்பு போட்டு கடைஞ்சிடலாம். ஆனால் நான் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா ஆறிடுச்சேன். இதோட மிக்சியில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போடணும். நம்ம இது வரைக்கும் காரமே சேர்க்கலை. நீங்கள் வேணால் கீரையோட பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சுக்கோங்க. பட் நான் காஞ்ச மிளகாய் தான் சேர்க்க போகிறேன். பெரிய காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாக போட்டிருக்கேன். கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரையை சேர்ப்போம். அவ்வளோதான். இது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. தாளிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். கீரை மசியல் ரெடி. பாருங்கள், இது வந்து நான் செடி வைக்கிறதுக்காக மண் வாங்கினேன். ஹோம் டிபோட்லேருந்து இதில் தான் மண் கொண்டு வந்து வச்சாங்க. ஸோ நான் அதுலேயே வந்து சாயில் ஃபில் பண்ணி சீட்ஸ் போட்டிருக்கேன். போட்டு ஒரு 2 நாள் இருக்கும். இங்கே பாருங்கள், குட்டி ஸ்ப்ரவுட் வந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. கீரை, அரைக்கீரை, சிகப்பு கலரு, க்ரீன் கலர் போட்டிருக்கேன். ரேடிஷ்ஷு, ஒரே ஒரு பம்கின், அப்புறம் கார்ன் போட்டிருக்கேன். வருது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுண்டைக்காய் செடி ஒருத்தவங்க பதியம் கேட்டாங்க, அதனால் ஒரு கிளையை கட் பண்ணி வச்சுருக்கேன். வந்தால் பார்ப்போம். இல்லைன்னா நான் சுண்டைக்காய் வந்து 2-3 காய் விட்டு வச்சுருக்கேன் விதைக்காக. இதெல்லாம் முத்துட்டோம். அதுலேருந்து சீடு எடுப்போம். வாங்க நம்ம சைடியாக பார்ப்போம். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா தளிர்க்குது. இன்னும் ஒரு 1 வீக்லேயே லீஃப்லாம் வந்துடும். அந்த கருவேப்பிலை இலையெல்லாம் ட்ரிம் பண்ணலை, அதுலேயும் இலைலாம் வருது, தளிர்க்குதுங்க பாருங்கள். முருங்கை மரம் வந்து கட் பண்ணிவிட்டு சணலில் ட்ரையாகாமல் இருக்கிறதுக்கு ஈரமாக வச்சுருக்கேன். பார்க்கலாம் முருங்கை மரம் இந்த அளவுக்கு சர்வே பண்ணுதுன்னு. இங்கே பாருங்கள், நம்ம சைடியாக மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா நல்லா கும்மல் வாசனையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட் வழியாக கூட்டு போய் காட்டுறேன்.
வந்துருச்சு. இங்கே வந்தாலே பயங்கர கும்பல் வாசனை இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? சரி நீங்கள் வாங்க. நான் அன்றைக்கி வெத்தலை கொடி வச்சேன்ல, இங்கே பாருங்கள் தெரியுதா? நான் வைக்கும்போது ரொம்ப பேல் கலராக இருந்தது. இப்போ ஒரு 2 இன்ச் வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி எல்லாம் நல்லா டார்க் கலர் வந்துடுச்சு. வெத்தலை கொடி வாழ்க வளமுடன். லாவெண்டர் பூ வந்தாலே பயங்கர வாசனையாக இருக்குது. இந்த வருஷம் நிறைய பூத்துருக்கு. நிறைய இன்செக்ட்ஸ் பீஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. இங்கே கூட ஒன்று இருக்குது. அந்த கலரு ரொம்ப அழகாக இருக்குது லாவெண்டர். என்ன தேனியா? ஆமாம், ஈ மாதிரி தான் இருக்குது. Let's go back to home, Daddy. Do you see smoke over there? By left, you not go home. Tony You go baby. to mountain house. Yeah, ये बात ले रहे हैं. Oh yeah. ये दार है ये लो. தெரியல சாமி. ஆண்டவரே. Pagi, remember look at right. Right. Something is not right. It's burning. I won't get like that. Camping பண்றாங்க நான் சொன்னேன்ல. Camping. Camping.